அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு 1/2 kg மட்டும் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம மட்டனை வேக வைக்கணும்னா 1/2 kg மட்டன் வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உப்பு, ஆயிலு, இஞ்சி பூண்டு சேர்த்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேறு எந்த மசாலாவையும் போடல. இது மட்டும் போட்டு நான் வந்து மட்டனை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா விசில் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் இறச்சி. அடுத்தது வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஆயில், நெய் ரெண்டும் சூடு வந்தோடனே வாசனைக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி பொருள்லாம் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த ஆயில் கூட நல்லா சேர்த்துடலாம். இந்த பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். அது வரைக்கும் இந்த குக் ஆகணும். இந்த வெங்காயம் வந்து சேஞ்ச் ஆகணும் நிறம். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்மெல் வந்து வாசனை நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வாசனை போகணும், அந்த பச்சை வேகம் போகணும். போனதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி, அதாவது நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். மல்லிக்கீரை இதழ் ஒரு பிடி அளவு, அதையும் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி நல்லா மெல்ட் ஆகி வரணும். பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவு குக் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துடலாம். மட்டன் வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து தனியாக ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து இது கூட சேர்க்கணும். இப்போ மட்டன் நான் சேர்த்துட்டேன். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா நான் ஒரு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா வெந்து வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகணும். இந்த மசாலா, இந்த மட்டனு எல்லாம் நல்லா குக் ஆகணும். இது மசாலா வந்து மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி இறங்கி வரணும். இது 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு நல்லா வேக வைப்போம். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். எனக்கு லெமன் கொஞ்சம் சின்னதாக இருந்தனால நான் ஒரு லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் வந்து கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த புளிப்பு வந்து அந்த பிரியாணியில் சாப்பிடும்போது அந்த சுவை இருக்கும். இப்போ தயிரை ஆட் பண்ணியாச்சு. இது கூட லெமனும் ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ வந்து ஒரு நல்லா 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம நெய் சாதம் குக் பண்ணாலும் சரி, நம்ம பிரியாணி குக் பண்ணாலும் சரி, 1 ஹவர் 1/2 ஹவர் வந்து கட்டாயம் வந்து அரிசி ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசி. இப்போ வந்து நான் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கறி வேக வச்ச தண்ணி இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியை கீழே வேஸ்ட்டாக ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட நம்ம சேர்த்து நல்லா பிரியாணியை நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த தண்ணி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் சேர்த்து வேக வச்சிடலாம்.